2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் அதனுடைய 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே, ஆமேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் போவதற்கு முன்பாக சிறு பிள்ளைகள் எழுந்து சண்டே ஸ்கூலுக்கு போகும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் போகலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இந்த நாளின் செய்தியினுடையதான தலைப்பு தேவனோடு நாம் நடக்க வேண்டிய 4 பாதைகள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். கவனமாய் கேளுங்கள். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், ஆமென், ஹல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், அவர்கள் அப்படின்னா அடுத்து நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். எவர்கள் எவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எலியா எலிசா ஆகியோர் பேசிக்கொண்டு நடந்து போகையில். கவனமாய் கவனிக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் எலியா எலிசாவை குறித்து பல செய்திகளை நாம் கேட்டிருந்திருப்போம். நம்ம சபையிலேயே பலவிதமான செய்திகளை கேட்டிருக்கலாம். உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே அந்த செய்தி கூட எலியா தீர்க்கதரிசி தேவ பிள்ளைகளை மையமாக கொண்ட பாடல்தான். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு நடந்து போகையில், அருமையான எலிசா தன் வாழ்க்கையின் குருவாக எலியாவை முன்வைத்து தன் வாழ்க்கை முழுவதும் நடந்து போனார். வேதத்திலே சில பேர் சிலரை பின்பற்றி வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். நீங்க உதாரணத்துக்கு ரூத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அவள் தன் மாமியாராகிய நகோமியை பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம். ரூத் 1வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். Where you go, I will come. Where you stay, I will stay. Your people, my people. Your God, my God. நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். உம் ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணத்தை தவிர வேறு ஒன்றும் என்னை உம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி ரூத் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அவள் தன் மாமியாராகிய நகோமியை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். ஒரு தீமோத்தேயுவை எடுத்துக்கொண்டால் அவர் பவுலை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி வேதத்திலே ஆங்காங்கு சில பரிசுத்தவான்கள் சில குருக்களை மையமாக வைத்து பின்பற்றி வந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையிலே எலிசா என்கிறதான தீர்க்கதரிசி எலியாவை மையமாக கொண்டு பயணித்துக் கொண்டே வருகிறார். அப்படி வரும்பொழுது திடீரென்று ஒரு நாள் ஒரு 50 பேர் வந்து எலிசாவிடத்தில் சொல்லுகிறாங்க, ஐயா உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ, உன் குருவை ஆண்டவர் எடுக்க போறாரு, உன் குரு கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு உன் குருவை. அப்படின்ன உடனேயும் எலிசாவுக்கு ஒரு பயங்கர வேதனை. ஐயோ என் குருவை எடுத்துட்டு போறாரா ஆண்டவர், என் குரு என்னை விட்டு போறாரா, நான் அவரைத்தான வாழ்க்கையின் மையமா வச்சிருக்கிறேன், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எனக்கு ரெண்டத்தனையாய் வேண்டும் அல்லவா நான் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். ஐயோ என் குரு என்னை விட்டு போறாரா, என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எலிசாவுடைய உள்ளம் மிகவும் உடைகிறது. உன்னை இப்ப எலிசாக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, எந்த நேரத்தில் ஆண்டவர் தூக்கிட்டு போவாருன்னு தெரியல அப்படின்னு. எங்க போனாலும் எலியா எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறார். எங்க போனாலும் அவருக்குள்ள ஒரு பயம், எப்ப ஆண்டவர் தூக்கிட்டு போயிருவாரோ. அதனால கூடயே போவோன்னு எங்கெல்லாம் எலியா போறாரோ அவர் பின்னாடியே எலிசாவும் பயணிச்சுக்கிட்டே வர்றார். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 5-10 நாள்ல ஆளை தூக்க போறார் ஆண்டவர். அவரை விட்டுறக்கூடாது, குருவை விட்டுறக்கூடாது. ஒண்ணு போனா நம்ம அவரு கூட போயிடணும், இல்லைன்னா அவருக்குள்ள இருக்கிறதான ஆவியின் வரங்கள் நமக்கு ரெட்டத்தனையா வேணும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அதனால ஆளை விட்டுறக்கூடாதுன்னு எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றார்.
சில இடங்கள்ல எலியா சொல்றாரு, பர்பஸா சொல்றாரு, டே நில்லுடா, நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன். கொஞ்ச நேரம் இங்க இருறா, அந்த போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். அப்படி 4 இடத்துக்கு விடாம போறார். இன்னைக்கு அந்த 4 இடத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, அந்த நாளினுடைய ஆவிக்குரிய காரியங்களை காண்பித்து கொடுத்து, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டிய 4 முக்கியமான பாதைகள், தேவனோடு நாம் பயணிக்க வேண்டிய 4 முக்கியமான பாதைகள் என்னென்ன என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஒரே சாப்டர்லேருந்து பார்க்க போகிறோம், ஒரே பேசேஜ்லேருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வேதத்தை அங்கங்கேயும் பெருசாக திருப்ப வேண்டிய தேவை இருக்காது. எங்கெந்த இடத்துக்கெல்லாம் அவர் பயணித்தார், 4 இடங்கள். பேனா வச்சிருக்கிறவங்க பேனா எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிற இடங்களை நீங்கள் குறிக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். அருமையான கொர்நேலியஸ் ஐயா நமக்காக அந்த வசனங்களை வாசிப்பாங்க. 1வது வசனத்தில் இருந்து 11வது வசனம் வரைக்கும் ஐயா வாசிச்சுக்கிட்டே வரும்போது நான் சொல்கிற அந்த 4 பிளேஸை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. பின்னாடி நம்ம தியானிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிங்க. நம்பர் ஒன் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. கில்கால் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. கில்கால் ரைட். வாசிங்கய்யா. பாருங்க, பெத்தேலுக்கு போறேன்னு சொல்றாரு, ஆனா நான் உங்களை விட மாட்டேன்னு பின்னாடி வராரு. நம்பர் 2 அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. பெத்தேல். முதல்ல கில்கால், 2வது பெத்தேல். தொடர்ந்து படிங்கய்யா. இப்ப பாருங்க, ஒரு 50 பேர் வந்து சொல்றாங்க, இங்க பாரு இன்னைக்கு உங்க ஆளை தூக்க போறாரு ஆண்டவர், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு பதில் சொல்றாரு. எப்படி நம்ம ஊர் பாஷையில சொல்ல போதா, வாயை மூடிட்டு எனக்கு தெரியும், சும்மாரு எனக்கு டென்ஷன் ஆயிட்டாரு, நானே என் குருவை எடுக்க போறாங்கன்னு கவலையில இருக்கிறேன், இதுல இவனுக்கு வேற வந்துகிட்டு எடுக்க போறாரு, அதுங்களுக்கு தெரியாமலா இருக்கு, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, திரும்பியும் எலியா எஸ்கேப் ஆக பார்க்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, அந்த எரிகோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த 3வது வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. எரிகோ அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. 3வது இடம் எரிகோ. ஆமா, சத்தியமா சொல்றேன், தேவனுடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை வச்சு சொல்றேன், நான் உங்களை விடுற மாதிரி கிடையாது. அடுத்து திரும்பியும் வந்து அவரை டீஸ் பண்ற மாதிரியே சொல்றாங்க. இங்க பாரு, இன்னைக்கு உங்க ஆள் போறாரு, இன்னைக்கு உங்க ஆள் ஆண்டவர் தூக்க போறாரு, உனக்கு தெரியுமா ஒரு நக்கலா அப்படி சொல்றாங்க. திரும்பியும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு, ஒழுங்கா இரு, வாயை மூடிட்டு கிளம்பிரு, எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. 4வது இடம் யோர்தானுக்கு ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்றார். நீங்க யோர்தான் போனா என்ன, எங்க போனா என்ன, நான் உங்களை விடுற மாதிரி கிடையாது, உங்க பின்னாடியே தான் வருவேன். பிரிந்தது. போனார்கள்.
உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அரிதான காரியத்தை கேட்டாய், என்னை நீ கண்டால் இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா. ஒரு மகிமையான ஒரு அனுபவம், such a great experience. ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு காண்பித்து இந்த 11 வசனங்களை வாசிக்க 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 இந்த வாரம் முழுவதும் என்னுடைய தனிப்பட்ட மெடிடேஷன்ல இந்த 11 வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்க வாசிக்க நீங்க நம்ப மாட்டீங்க, இதுல இருந்து 8 செய்திகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வித்தியாசமான தலைப்புகளிலே 8 செய்திகளை ஆண்டவர் கொடுத்தார். என்னை பார்த்து கொண்டே இரு அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதுல வருது, அந்த வார்த்தை வருது. நான் ரதத்துல ஏறி போகும்போது என்னை பார்த்து கொண்டே இரு அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்தார். இன்னொரு தலைப்பு சால்வையை முறுக்கி அடி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தார். இப்படி 8 தலைப்புகளிலே வித்தியாசமான செய்தி, ஒரே கண்டென்ட்ல இருந்து கர்த்தர் வித்தியாசமா கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், தேவனோடு நாம் நடக்க வேண்டிய 4 பாதைகள். இந்த எலியா தீர்க்கதரிசி ஃபாலோ பண்ணி போகும்பொழுது எலிசா அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பாதைகளை நம்ம இப்ப படிக்க கேட்டோம். நீங்களே சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க, ஸ்கிரீன்ல போடுவாங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1 கில்கால், நம்பர் 2 பெத்தேல், நம்பர் 3 எரிகோ, நம்பர் 4 யோர்தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஒரு பெண்டிகாஸ்டல் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டிய இந்த 4 முக்கியமான பாதைகள் இருக்கிறது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை தெளிவா இன்னைக்கு நான் பேசுறேன். நீங்க கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க, சரிங்களா? ரைட். முதலாவது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் கில்கால். What do you mean by கில்கால்? கில்கால் என்றால் என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? கில்காலின் பாதை என்றால் என்ன? சரி, உங்க பைபிள்ல நூல் இருக்கும், ரெட் கலர்லயோ மஞ்சள் கலர்லயோ நூல் இருக்கும். ஒருவேளை நூலே இல்லை அப்படின்னா ஒரு ஃபிங்கரை இந்த சாப்டர்ல வச்சுக்கிட்டு, அந்த நூலை அந்த சாப்டர்ல வச்சுக்கிட்டு, இப்ப கில்கால்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போறோம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 5:9 வாசிங்க, சரிங்களா? அந்த சாப்டரை விட்டுறக்கூடாது. நம்முடைய மெயின் பாடம் அதுதான். அதுல ஒரு விரலை வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு நூலை வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு ஓடி வந்துடணும், சரிங்களா? யோசுவா 5:9 படிங்க. யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கில்கால் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நிந்தை புரட்டி போடுகிற இடம். நிந்தை புரட்டி போடுகிற இடம். நிந்தைனா என்ன? அவமானம், வெட்கம், அதை புரட்டி போடுகிற ஒரு இடம் தான் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குது, கில்கால். அப்ப எது நிந்தை ஏற்படுத்துது? ஒரு மனுஷனுக்கு நிந்தை ஏற்படுத்துகிறது எது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. எந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ அவன் நிந்தையாக்கப்பட்டவன். பாவம் செய்கிற மனிதன் வெட்கப்பட வேண்டியவன். பாவம் செய்கிற ஆத்துமா வெட்கப்பட வேண்டிய ஆத்துமா. நல்லா கவனிக்கணும். நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் எதுக்குன்னா, பாவத்துக்கு மாத்திரம்தான் நம்ம வெட்கப்படணும். ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? நீங்க பதில் சொல்லுங்க. ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படக்கூடாது. கைத்தட்டி துதிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படக்கூடாது. கை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படக்கூடாது. துதிக்கிறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படணும்.
அப்போ உங்களுக்கே தெரியுது எதுக்கு வெட்கப்படணும், எதுக்கு வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு வெட்கம் உண்டாகிறது. நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற எல்லாரும், கீழே உட்கார்ந்துருக்கிறது சரி, மேடையில பேசிக்கிட்டு இருக்கிற நானும் சரி, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். ஏகமாய் கெட்டு போனவர்கள். ஏதோ ஒரு விதத்திலே நாம் தவறினவர்கள். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்ம பாவமாய் இருக்கலாம், அது பிறவியின் பாவமாய் இருக்கலாம், இல்லை விவரம் தெரிந்து செய்கிற பாவமாய் இருக்கலாம். எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்தவர்கள் தான். ஆனால் என்றைக்கு இயேசுவினுடைய கரத்துக்குள்ளே நம்ம வந்தோமோ, இயேசுவினிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இனிமேல் நாம் பாவமற்றவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப முதலாவது கர்த்தருடைய வாழ்க்கையில, தேவனோடு இருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் கில்காலின் அனுபவம் என்றால் என்னன்னா பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாவம் செய்திருக்கலாம், பாவம் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. பாவம் செய்தவர்கள் தான், பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள் தான். ஆனால் என்றைக்கு, இன்றிலிருந்து கூட, நேத்து வரைக்கும் கூட நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம், நேத்து வரைக்கும் கூட நீங்க தவறி இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு நேராக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் அழைக்கிறேன், நான் உன்னை கில்காலின் அனுபவத்துக்குள்ளாக அழைக்கிறேன், ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ளாய் அழைக்கிறேன், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் நான் உன்னை அழைக்கிறேன். பொய் சொல்லாமல், திருடாமல், அசுத்த காரியங்களை செய்யாமல், அருவருப்பானவைகளை இச்சிக்காமல், கர்த்தரோடு கூட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அப்ப முதலாவது கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட பேசுறது, கில்காலின் அனுபவம் நமக்கு வேண்டும். பாவமற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும், பரிசுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். இதற்காக தான். ரொம்ப தப்பு பண்ணி, ரொம்ப பாவம் செஞ்சு மாற்றவங்களை பாருங்க, தன் முகத்தை மூடிக்கொண்டு ஜீப்ல ஏறி போறத, அதுதான் நிந்தை. கில்காலின் நிந்தையை புரட்டி போடுகிற இடம். தேவனோடு நான் நடந்து வரும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மறுரூபமாக்குகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஜெபிக்க 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 கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வர வர, வசனம் கேட்க கேட்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வர 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 வர, இருந்த பாவம், இருக்கிற பாவம், எல்லா பாவங்களும் ஒவ்வொன்றாய் 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 நம்மை விட்டு போய் ஒரு மறுரூபத்தை அடைவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அப்ப கில்கால்னா என்னது சொல்லுங்க பாப்போம். நிந்தை. அப்ப நிந்தைனா என்னது? எது நிந்தையை ஏற்படுத்துது? பாவம் எனக்கு நிந்தையை ஏற்படுத்துகிறது. அந்த நிந்தையை புரட்டி போடுகிறது கர்த்தரோடு நான் நடக்கிற பாதையில இருக்கிறது. இந்த முதல் குறிப்புக்காக எல்லாம் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, கில்காலின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கில்காலின் அனுபவம் எங்களுக்கு வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், ஊழியம் செய்யாதவர்களாக இருக்கட்டும், சபையில் நீ எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, பொறுப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கில்காலின் ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த குறிப்பை நல்லா மனசுல வச்சுக்கணும், குறிப்பை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, கில்காலின் அனுபவம் என்னை பரிசுத்தமாக்குகிறது. தேவனோடு நான் நடக்கிற முதல் வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆமென். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 1, கில்காலின் அனுபவம். த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கில்கால் அப்படின்னா என்னது? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நிந்தை, பாவம் இல்லாத வாழ்க்கை. சரி, இரண்டாவது அவங்க எங்க பயணிச்சாங்க? அங்க போட்டிருக்கு பாருங்க, பெத்தேல். பெத்தேல். இரண்டாவது பெத்தேல். பெத்தேல்னா என்ன? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அப்படி கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை படிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற என்ன?
இது வானத்தின் வாசல். நிறுத்தி வார்த்து. சூப்பர்யா, நல்லா கவனிங்க. இப்ப என்ன கவனிங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யாக்கோபு தன் தகப்பனை விட்டு, தன்னுடைய அண்ணனை விட்டு ஒரு பக்கம் பயந்து போய் அவன் ஓடி போகிறான். எங்கே போகிறான்? தன்னுடைய மாமா வீட்டுக்கு, பதான் அராமுக்கு போகிறான். போகிற பாதையிலே களைத்து போனபடியினாலே அந்த ராத்திரி வேளையிலே ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலைக்குள்ளாக வைத்து நித்திரை செய்கிறான். அப்போ அவன் பார்க்கிற ஒரு தரிசனம், அவன் பார்க்கிற ஒரு மகிமையான தரிசனம். There is a very big ladder. ஒரு பெரிய ஏணி அவனுக்கு முன்பாக தெரிகிறது. அந்த ஏணியினுடைய ஒரு முனை பரலோகத்தில் இருக்கிறது, அதனுடைய மறுமுனை பூமியில இருக்கிறது. அதனுடைய ஒரு பக்கம் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், அதனுடைய மறுபக்கம் தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அதனுடைய மேல இருக்கிற முதல் கட்டையில சர்வ வல்லமை உள்ள தேவன் உட்கார்ந்து இருக்கிறார். கரத்தை நீட்டி அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாக தருவேன். காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவனால் அந்த விஷனை அப்படி மறக்க முடியல. அமேசிங் ஒரு அனுபவமா இருக்கு. அந்த இடம் முழுவதிலும் அப்படி ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு. அந்த இடம் முழுவதிலும் ஒரு தேவ மகிமை இருக்கு. அவன் துடிக்கிறான். என்னமோ இருக்குது இந்த இடத்துல, என்னமோ நடக்குது இந்த இடத்துல. something is happened here. this place is wonder. இது ஒரு மகிமையான இடமா இருக்குன்னு வேகமா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தன் தலையில இருந்த கல்லை எடுத்து ஒரு குழியை நோண்டி நட்டு அது மேல எண்ணெய் ஊத்தி ஒரு வார்த்தை சொல்றான், இது தேவனுடைய வீடு, அதனால இந்த இடத்துக்கு நான் பெத்தேல்னு பேர் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சான், என்னன்னா லூசுன்னு பேரு. லூசா இருந்தத இப்ப அவன் பெத்தேல்னு பேர் வைக்கிறான். பெத்தேல் அப்படினா என்ன அர்த்தம்? பெத் பிளஸ் ஏல் இஸ் ஈக்குவல் டு பெத்தேல். பெத்னா வீடு, வீடு. ஏல்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்கெல்லாம் ஏல் ஏல் எல் ஷடாய் எல் ரோயி எபினேசர் ஹல்லேலூயா. இந்த ஹேல் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சர்வ வல்லமை உள்ள யெகோவா தேவன் அர்த்தம். அப்ப இவன் என்ன சொல்றான்? பெத்னா வீடு, ஏல்னா சர்வ வல்லமை உள்ள தேவன், இது தேவனுடைய வீடு. அப்ப முதல்ல சொன்னேன் கில்கால்னா அது என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். இரண்டாவது பெத்தேல்னா அது என்னுடைய திருச்சபையின் அனுபவமாக இருக்கிறது. இரண்டாவது நான் நடக்க வேண்டிய ஒரு பாதை பெத்தேலின் அனுபவம் நமக்கு வேண்டும், திருச்சபையின் அனுபவம் நமக்கு வேண்டும், சபையோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். சபையின் திட்டத்தோடு, சபையின் தரிசனத்தோடு, சபையின் ஊழியத்தோடு, ஊழியக்காரரோடு இணைந்திருக்கிற ஒரு பெத்தேலின் அனுபவம். பெத்தேல் கொஞ்சம் ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சை கடந்து ஏப்ரல் 2வது வாரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இத்தனை வாரத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் இந்த 2வது வாரத்தில் வரை இத்தனை வாரத்தில் ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணாம எல்லா சண்டையும் நான் ஆராதனையில் அட்டன் பண்ணேன் பாஸ்டர் அப்படின்றவங்க எங்கனாலும் உலகத்தில் எங்கனாலும் ஏதாவது ஒரு சபையில் நான் அட்டன் பண்ணேன் பாஸ்டர் அப்படின்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். வெரி குட். கையை கீழே போட்டுக்கங்க பார்ப்போம். ஆர்ஏஜியில் அட்டன் பண்ணேன் பாஸ்டர், ரெகபோத் ஏஜி சபையில் எல்லா வாரம் அட்டன் பண்ணேன் உங்க கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர், ஆமென். பெத்தேலின் அனுபவம், அதான் பெத்தேலின் அனுபவம். இன்னைக்கு கூட சில சேர்லாம் காலியா இருக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சரியான முகூர்த்தம் பாஸ்டர். எத்தனை முறை கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம மிஸ் பண்ணி இருக்கிறோம், எத்தனை முறை ஆராதனையை மிஸ் பண்ணி இருக்கிறோம், எத்தனை முறை பெத்தேலின் அனுபவத்தை இழந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்கறத கூட அவனால இருக்க முடியலன்னா அவன் கிறிஸ்தவனே அல்ல, கிறிஸ்தவனே அல்ல. பேரு மட்டும் கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிட்டா பத்தாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடன் திருநாளிலே முழு பூசை காண்பாயாக கேத்தலிக்ல ஃபாதர் சொல்றாரு பாருங்க.
அப்ப எவ்ரி சண்டே நம்முடைய கால்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணுமே. உங்க கம்ஃபர்டபிலிட்டிக்காக 3 ஆராதனை, 1 ஆராதனை 2 ஆராதனை இல்ல. காலையில மெயின்ல வர முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் கடந்து வந்து தாடி கொம்பளையாவது அட்டன் பண்ணிட்டு போ. அதுவும் முடியலையா, முதல்ல ஃபெயில், 2 ஃபெயில், அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் எழுதியாவது பாஸ் பண்றதுக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு ஆராதனை. எதுக்குமே வரலன்னா நீ என்ன பெத்தேலின் அனுபவம் நமக்கு இருக்கு? என்ன பெத்தேலின் அனுபவம் இருக்கு? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வீடு, தேவன் தங்கி இருக்கிற இடம், ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணலனா ஐயோ அந்த வாரமே நமக்கு விளங்காது, அந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னம். நீங்க உயிர்த்தெழுந்த ஆராதனை நாள்ல நம்ம பிரசங்கம் பண்ணோம். வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் எழுந்து கல்லறை இடத்திற்கு ஓடி, வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே 5:30 மணிக்கு எழுந்து ஓடி, நடந்துலாம் கிடையாது, ஓடி வர்றவங்க லேட்டா வர மாட்டாங்க, கரெக்டா டைம்க்கு வந்துருவாங்க. அப்ப அந்த ஆராதனை குறித்த ஒரு வைராக்கியம். ஐயோ நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம். பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க எலெக்ஷன் அன்னைக்கு சபை திறந்திருக்க போதான், 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்குதான். ஓமு ஆர் ஓபி சொல்லி இருக்கிறாரு, ஒன்னு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஓட்டு போடுறதுக்கு பின்னாடி நான் வந்து 1.5 மணி நேரம் சபையில் ஜெபிக்க. நான் இந்த திட்டத்தை போன வாரத்தில் காஞ்சிபுரத்தில் சினட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் எல்லாம் இணைந்து ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு ப்ரேயர் வச்சிருந்த பொழுது, அதில் செய்தியாளரான அழைக்கப்பட்டிருந்த பொழுது நான் இது சொல்லிட்டு இடையில பிரசங்கத்தில் எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறதல்ல, இவ்வளவு நாள் நம்ம ஜெபிக்கிறதல்ல. இயேசு விடுவிக்கிறார் 12 மணி நேரம் ஜெபம் நடத்தியிருக்கு, இயேசு அழைக்கிறார் 24 மணி நேரம் ஜெபம் நடத்தியிருக்கு, இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஜெபிக்கணும், ஓட்டு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நாங்க எங்க சபையை திறந்து வச்சிருக்கிறோம். அந்த நாள்ல சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு பின்னாடி 1.5 மணி நேரம் ஜனங்கள் வந்து ஜெபிக்கணும்னு சொன்ன பொழுது மேடையில இருந்த எல்லா ஊழியக்காரர்களும் நாங்களும் அந்த திட்டத்தை எங்கள் சபையிலே செய்ய போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற பல சபைகள் அன்னைக்கு திறந்திருக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல சபைகள் அன்னைக்கு ஜெபிக்க போறாங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க எங்க போய் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பெத்தேல்ல நீங்க வந்து ஜெபம் பண்ணா அதுல ஒரு தனி எஃபெக்ட் இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் நான் அங்க போய் ஜெபம் பண்ணேன், அங்க போய் ஜெபம் பண்ணேன், இங்க போய் ஜெபம் பண்ணேன். நல்ல இடத்துக்கு போங்க, உங்களை வேணான்னு சொல்லல. நீங்க 4 மாவடிக்கு போங்க, நீங்க ஜெபத்தோட்டத்துக்கு போங்க, எங்க வேணாலும். ஆனா உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு பெத்தேல் ரெகபோத் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, அங்க வந்து நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு எது? சொல்லுங்க. முதல்ல என்ன அனுபவம் சொல்லுங்க? கில்காலின் அனுபவம். அப்படின்னா என்னது? ரட்சிப்பின் அனுபவம். சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. ரட்சிப்பின் முதல்ல தேவனோடு நான் நடக்க வேண்டியது பரிசுத்த வாழ்க்கை. அது இல்லைன்னா கம்ப்ளீட்டா மற்றதெல்லாம் ஜீரோ. ரட்சிப்பு, பேசிக்கான ரட்சிப்பு, சால்வேஷன், அதுதான் முதல் கில்காலின் அனுபவம். இரண்டாவது என்ன அனுபவம் சொல்லுங்க பாப்போம்? சொல்லுங்க பாப்போம். பெத்தேல். பெத்தேல்னா என்னது? தேவனுடைய சபை. ஆமென். சபையோடு இணைச்சு, தரிசனத்தோடு இணைச்சு, தேவ திட்டத்தோடு இணைச்சு நம்ம பயணிக்கணும். யாரா இருந்தாலும் நமக்கு ஒரு சபை வேணும். எவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும், ஊழியரா இருந்தாலும் நமக்கென்று ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு ஒரு சபை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் இந்த சபை தான் உங்களுடைய எல்லா நல்ல காரியத்தை கெட்ட காரியத்திலே நிற்கும். இந்த சபை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்கும். இந்த சபை உங்க வீட்டினுடைய கெட்ட காரியங்கள் இருந்தாலும் நின்று நடத்தி வைக்கும். எல்லாவற்றிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் செக்குலர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல பெத்தேலாகிய சபை. சரி, மூன்றாவது அனுபவம் போடுங்க பாப்போம் டிவில. என்ன அனுபவம்? ஆமா, எரிகோவின் அனுபவம். மூன்றாவது எலியா சொல்றாரு, எப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எரிகோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நான் எரிகோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. எரிகோனா என்ன? வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 6:1. எரிகோனாலே அடப்பு. சொல்லுங்க பாப்போம்.
சொல்லுங்க அடப்பு. சத்தமா சொல்லுங்க அடப்பு. சாருக்கு எத்தனை அடப்பு? 4 அடப்பு இருக்குதான் சார். 4 அடப்பு இருக்குதான் சொல்றாங்கல்ல. எல்லாம் 90க்கு மேல இருக்குதான். ஆமா, பைபாஸ் பண்ண சொல்லியிருக்காங்களாம். அப்ப இதயத்தில் வரக்கூடிய எரிகோவுக்கு பேரு ஹார்ட் அட்டாக்கு. அப்ப எரிகோ அப்படின்னாலே அடைப்பு. சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அடைப்பு. சொல்லுங்க பாப்போம். திருமத வசனத்தை படிங்க. யோசுவா 6:1. அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவனும் வெளியே போகவும் முடியல. ஒரு லாக் பண்ணப்பட்ட அனுபவம். ஜெரிகோ அப்படின்னா ஒரு 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 அடைக்கப்பட்ட அனுபவம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணித்து போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்த ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் எரிகோ. எரிகோ. இப்ப நல்லா கவனிக்கணும். தடைகள் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, சிக்கப்பட்டிருந்த வாழ்க்கை. எரிகோவை குறித்து அந்த வசனத்துல திரும்ப சொல்லிருக்கு. ஒருத்தர் உள்ளேயும் போக முடியலையா? உள்ளேயும் போக முடியல. லாக்டவுன் 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 போட்டாங்க தெரியுமா? அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாட்டினவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல மாட்டிக்க வேண்டியதான். டிஸ்ட்ரிக்டை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியில வர முடியாது. ஏன்? ஒரு தெருவை விட்டே வெளியில வர முடியல, ஒரு வீட்டை விட்டே வெளியில முடியல. அப்படி சீல் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம். எரிகோனா அடைப்பு, அடைப்பு, போராட்டம், பிரச்சனை. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பாஸ்டர் முதல்ல தான் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிட்டோமே, பரிசுத்தத்தின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோமே, சபைக்கு வந்துட்டோமே, இனிமேல் தான் போராட்டமே ஆரம்பிக்குது, 3வது தான் நமக்கு அடைப்பே வருது. கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைங்க, தேவனோடு இருக்கிற பிள்ளைங்க பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழல். நல்லா புரிஞ்சுக்கணும். எரிகோனா போராட்டம், போராட்டங்கள், பாடுகள், அடைப்புகள். அப்ப எதுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னா, அதன் நடுவில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிச்சு உன்னை வாழ வைக்கிறவரா இருக்கிறார். சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா பிரச்சனையே வரக்கூடாது, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சபைக்கு வந்துட்டா போராட்டமே வரக்கூடாது, கர்த்தரை தேடிட்டா வியாதியே வரக்கூடாது. அப்படி தப்பு கணக்கு போடவே கூடாது. எல்லாம் உண்டு. போராட்டம் உண்டு, பாடு உண்டு, பிரச்சனை உண்டு, நிந்தை உண்டு, காத்திருப்பு உண்டு, வெறுப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இதன் நடுவில் கர்த்தர் என்னோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்பதை கர்த்தர் உணர வைக்கிறவராய் இருக்கிறார். என்னைக்கு போராட்டம் ஒன்று வருதோ அன்னைக்கு தான் we can enjoy the power of God. பிரச்சனை வந்தாதான் தெய்வத்துடைய வல்லமை என்னன்னு நமக்கு தெரியும். போராட்டம் வந்தாதான் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுக்கு சர்ச்சு, எதுக்கு ஆராதனை, எதுக்கு பாஸ்டர், எதுக்கு ஊழியம், எதுக்கு? அதான் நினைக்கிறதுலாம் நடக்குதே. நோ, நான் நினைப்பதற்கு முரண்பாடாய் நடக்கும் பொழுதும் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருந்து போராட்டங்களை ஜெயிச்சு 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 ஜெயிச்சு. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பாடு உண்டு. இங்க நின்று பந்தாவா பேசிக்கிட்டு இருக்க எங்களுக்கு பெரிய பாடு உண்டு, பெரிய பாடு உண்டு. தினமும் பாடு, தினமும் பாடு, தினமும் பிரச்சனை, தினமும் போராட்டம். எத்தனை போராட்டம், எத்தனை காரியங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை வசை சொற்கள், எத்தனை காரியங்கள். ஆனா அத்தனையிலையும் முழங்கால நின்று 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 ஜெபம் பண்ணி, கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி 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 மேல வர்றதுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. சோர்ந்து போக மாட்டோம், தூக்கு போட்டு செத்துற மாட்டோம், விஷம் குடிச்சு செத்துற மாட்டோம். கோழைகளா கர்த்தரங்களை வைக்கல. உலகத்தாமான அந்த வேலை செய்வான். நாங்க நின்று ஒரு கை பார்த்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது தேவ பிள்ளைகளே. போராட்டம் நமக்கு வரும். யார் மூலமா வருது அது நம்மளால பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. உன்னோடு கூட இருக்கிறவன், உன் அப்பம் புசித்தவன் உனக்கு விரோதமாய் எழும்புவான். போராட்டம்
டிஃப்ரெண்ட் நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. அப்படியெல்லாம் உனக்கு போராட்டங்கள் வரும், பல விதத்துல வரும். அப்பத்தான் கர்த்தர் சொல்வார், இப்ப நான் யாருன்றது புரியுதா, என் வல்லமை யாருங்கிறது புரியுதா, இன்னும் நில்லு, ஜெபத்துல நில்லு, பிரேயர்ல நில்லு, பிரசன்ஸ்ல நில்லு, அபிஷேகத்துல நில்லு, வார்த்தையில நில்லு, உற்சாகத்துல நில்லு, கண்ணீரில நில்லு, முழங்கால நில்லு. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப போராட்டத்தின் நடுவில் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். மூணு காரியத்தை சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1 என்ன அனுபவம்? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அனுபவம்? ரட்சிப்பின் அனுபவம். இரண்டாவது என்னது? பெத்தேல்னா என்னது? கர்த்தருடைய சபையின் அனுபவம். மூன்றாவது என்னது? எரிகோ. அப்படின்னா என்னது? அடைக்கப்பட்ட வாழ்க்கை, போராட்டத்தின் அனுபவம். இந்த பாதையின் ஊடாய் நம்ம கடந்து தான் போகணும். சோர்ந்து போயிடாதீங்க, பலட்சியப்பற்றாதீங்க, தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் தேவ சமூகத்தில் நின்று போராடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோட ஓடி நம்ம டெஸ்டினியை ரீச் பண்ற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆமென். அடுத்து கடைசியா ஒரு பிளேஸ். என்ன பிளேஸ்ன்னு பார்த்தோம் நம்ம? யோர்தான்னா என்ன? மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 3:13. ஏசப்பா வந்தார். சரி, இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடம் என்ன இடம்? யோர்தான். அப்படின்னா ஞானஸ்தானம் என்கிறது தேவனோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை. The place of covenant. தேவனோடு நம்ம பண்ற உடன்படிக்கைனா சில பேருக்கு புரியாம இருக்கலாம். சத்தியம் என்ற இடம், வாக்கு கொடுக்கிற இடம், சத்தியம் என்ற இடம். எத்தனை காரியத்தை ஆண்டவர்கிட்ட சத்தியம் பண்ணியிருப்போம் நம்ம. எத்தனை ரட்சிக்கப்பட்ட புதுசுல எத்தனை காரியத்தை நம்ம ஆண்டவரோட சத்தியம் பண்ணியிருப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 1 அதிகாரனாலும் வாசிப்பேன் ஆண்டவரே, என் தசமபாக காணிக்கைகளில் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் ஆண்டவரே, சுவிசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரே, வருஷத்துக்கு 1 ஆத்துமாவியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன் ஆண்டவரே. எத்தனை உடன்படிக்கைகளை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனா எத்தனை உடன்படிக்கை நிறைவேற்றி இருக்கிறோம். பல உடன்படிக்கையை முறிச்சிட்டோமே, பல உடன்படிக்கையை மறந்துட்டோமே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேள்வி, கையெல்லாம் தூக்க வேண்டாம், பயப்படாதீங்க. இன்னைக்கு பைபிள் வாசிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டா உங்க மனசு பதில் சொல்லும். ஐயோ எம்பிட்டு நேரமே இல்லை பாஸ்டர், கோயிலுக்கு வர வேண்டாமா, இங்க வந்து பைபிள் தானே படிக்க போறோம். எவ்வளவு நாள் வேலை. ஒரு சராசரி விசுவாசியா, ஒரு சராசரி தேவ பிள்ளையா 30 நிமிஷம் கூட, 1/2 மணி நேரம் கூட முழங்கால நின்று ஜெபிக்காத பிள்ளைங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்ல, ஒரு வேதத்தை கூட வாசிக்கிறது இல்ல, ஒரு அதிகாரம். போற போக்கல காலண்டர்ல இருக்கிற ஒரு வசனத்தை படிச்சுட்டு போற கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை உடன்படிக்கை ஆண்டவரோடு நம்ம பண்ணதை முறிச்சிட்டோம். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை முறிச்சிட்டோம். எத்தனை ஆண்டவரோடு பண்ணி கொடுத்த சத்தியத்தை முறிச்சிட்டோம். அவரோடு இருக்கிற ஐக்கியம் இல்ல, அவரோடு கூட இருக்கிற ஜெபம் இல்ல, அவரோடு கூட இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை இல்ல, அவரோடு கூட ஒன்றித்து இருக்கிறது இல்ல, அவர் பிரசன்னத்தை லகிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? ஆராதனையில வந்து உட்கார்ந்தா ஆராதனை ஓட மாட்டேங்குது, இந்த பிரசன்னத்தோட இணைய முடியல. அழகா பாட்டு பாடுறாங்க, இங்க 10 குறைக்கு இம்புட்டு பேர் நின்று மியூசிக் வாசிக்கிறாங்க, இம்புட்டு பேர் நின்று பாட்டு பாடுறாங்க. லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும் உன்னால ஆவியில இணைஞ்சு வர முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் இல்ல. நீ வீட்டுல ஜெபம் பண்ணி பழகுனா சர்ச்சில் ஜெபம் வரும், வீட்டுல பாட்டு பாடி பழகுனா சபையில் ஆராதனையின் ஆவி ஊற்றப்படும்.
கர்த்தரோடு இருக்கிற உடன்படிக்கையை விட்டுட்டோம், கர்த்தரோடு இருக்கிற பிரசன்னத்தை விட்டுட்டோம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு, இஸ்ரவேல் வெகு காலமா என்னை மறந்து போனது, வெகு காலமா இஸ்ரவேல் என்னை மறந்து போனது, என் பிரசன்னத்தை விட்டு போனது, என்னை விட்டு தூரமாய் போனது, எனக்கு மனநோவை உண்டாக்குகிறவர்களாய் மாறினார்கள் என்று தேவன் கூக்குரலிடுகிறத பார்க்க முடியும். தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை. இன்னைக்கு ஒரு விசை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த ஆராதனையில திரும்ப திரும்ப உங்களுடைய உடன்படிக்கையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, திரும்ப ஒரு முறை புதுப்பிங்க, திரும்ப ஒரு முறை புதுப்பிங்க. ஆண்டவரே, நான் உங்களோட நடக்கிறதுக்கு, நான் ஞானஸ்நானத்தின் போது கொடுத்த உடன்படிக்கை வார்த்தைகள், நான் ஆரம்பத்தில் பண்ணின பொருத்தனைகள், எத்தனையோ காரியத்தை மறந்து கொடுத்துட்டேன். பல ஜபக்காடை வாங்கி வாங்கி பொசுக்கு பொசுக்குன்னு பேரை எழுதி அதுக்காக ஜெபம் பண்றேன், இதுக்காக ஜெபம் பண்றேன், இதுக்காக ஜெபம் பண்றேன், அதுக்காக ஜெபம் பண்றேன். இப்ப இந்த காடே எங்க போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது, மனசுக்குள்ளேயும் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் திரும்ப சொல்றார், புதுப்பிங்க 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 புதுப்பிங்க, ரீகால் பண்ணுங்க ரீகால் பண்ணுங்க ரீகால் பண்ணுங்க. எதெல்லாம் உடைச்சிங்களோ, எதெல்லாம் விட்டீங்களோ, திருமை வா திருமை வா திருமை வா, திருமை கட்டப்படு. கர்த்தருடைய சத்தம் இது. நாளும் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனோடு நம்ம நடத்தி கொண்டு போகிற அனுபவங்கள். மீண்டும் ஒரு முறை நான் அதை ஞாபகப்படுத்திடுவோம். நம்பர் 1 சொல்லுங்க பாப்போம். கில்கால். கில்கால்னா என்னது சொல்லுங்க? ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்தத்தின் வாழ்க்கை. இரண்டாவது பெத்தேல். பெத்தேல்னா என்னது? தேவனுடைய வீடு, சபைக்கெடுத்த காரியங்கள். மூன்றாவது என்னது? எரிகோ. எரிகோனா என்னது? தடைகள், அவைகளின் மேலே ஜெயம். நான்காவது என்னது? யோர்தான். யோர்தானா என்ன? தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை. இந்த நாளையே செஞ்சா அஞ்சாவதா ஒரு இடத்துக்கு போயிடுவோம். அது என்ன இடம்னா, அந்த 11வது நம்ம படிச்ச கடைசி வசனம், 11வது வசனத்தினுடைய கடைசி சொற்றொடர், கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பரலோகத்துக்கு ஏறி போனான். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். அஞ்சாவது இடம் பரலோகத்துக்கு ஏறி போனான். பரலோகத்துக்கு ஏறி போனான். சொல்லுங்க, பரலோகத்துக்கு. இந்த 4 பாதையில போனா நான் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவேன்? ஏறி போவேன். சொல்லுங்க பாப்போம். ஏறி போவேன். இந்த 4 அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தரப்போறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் 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 ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மகிமையான வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாக எழுப்பி நின்று ஆமென் 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 ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஒவ்வொன்னையும் ரீகால் பண்ணி ஒவ்வொன்றா போடுங்க. முதல்ல பெத் ஒவ்வொன்றா போடுங்க. கில்காலுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் ரட்சிப்பின் அனுபவத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ரட்சிப்பின் அனுபவம் புதுப்பிக்கப்படணும். once again I want to rebuild my salvation. ஒரு முறை கூட ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பை நான் சுதந்தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எங்க இடத்துல தவறிக்கிட்டு இருந்தாலும் என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கில்காலின் அனுபவம் எனக்குள்ள வரட்டும். கில்காலின் அனுபவம் எனக்கு. ரெண்டாவது குறிப்பை போடுங்கம்மா. பெத்தேலின் அனுபவத்தை எனக்கு கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. சபையோடு தேவ ஜனத்தோடு சபையோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, சபையின் திட்டத்தோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அடுத்து மூன்றாவது எரிகோவின் அனுபவம். தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். அவைகளை ஜெயிக்கிறதுக்கு, அவைகள் மேல ஜெயம் எடுக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நான்காவதாக யோர்தானின் அனுபவம். கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கை, கர்த்தரோடு பண்ணின சத்தியங்கள், கர்த்தரோடு பண்ண பொருத்தனைகளை மீண்டும் ஒரு விசை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.